ஸ்ரீதர், ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை எப்போது கிடைக்கும்? புதுவையில் 9 வயது சிறுமி இதுபோல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த புதுவை மாநிலமே தற்போது ஒரு பதட்டமான நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் காவல்துறை ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இதை திசை திருப்பும் வண்ணமாக ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்து விடுவோம் என்று தெரிவித்து காவல்துறை சற்று முன்பாக செய்தியாளரை சந்தித்து தவறான தகவல்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்ப வேண்டாம், நிச்சயமாக இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்று சரியாக கண்டறிந்து அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற முதலியார்பேட்டை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த உடல்கூறு ஆய்வு என்பது 3 மருத்துவர்கள் கொண்ட குழுவின் மூலமாக நடத்தப்படுவதாகவும் அது முழுக்க வீடியோகிராபிக் பண்ணப்படுவதாகவும் அந்த அறிக்கை வந்த பிறகு யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையின் நம்பிக்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மணியிலிருந்து இந்த உடற்கூறு ஆய்வு என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. இதில் 3 மருத்துவர்கள் இங்கு இந்த உடற்கூறு ஆய்வில் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில வினாடிகளோடு முடிந்துவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உடற்கூறு ஆய்வு முடிந்த உடனடியாக அவர் பெற்றோர்கள் வந்தால் அவரிடம் ஒப்படைக்கான திட்டத்தை மருத்துவமனை நிர்வாகம் காவல்துறையும் எடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் தவறான தகவலை பரப்புகிறார்கள். அதுபோல் செய்தால் இந்த விசாரணையே வேறு திசைக்கு மாறிவிடும், அதுபோல் செய்யக்கூடாது என காவல்துறை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு விதமான அமைப்பினர் இருக்க அவளை கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இது காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்றாங்க, தவறான தகவல் சமூக வலைதளத்தில் பரப்புறாங்க, குற்றவாளியை நாங்கள் கட்டாயம் கைது செய்துவிடும் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? கைது செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. பொதுவாகவே புதுச்சேரி அரசு இன்னைக்கு செயலிழந்த அரசா இருக்குது. ஏன்னா போதை ஆசாமியோட வேட்டைக்காடா புதுச்சேரி அரசு மாறி இருக்குது. இங்கே சமீபத்தில் கூட இங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர் போதையில் கஞ்சாவை தான் கைது பண்ணாங்க. இன்ஜினியர் மாணவர் கைது பண்ணாங்க. இது போதை விற்கிறதா, கஞ்சா விற்கிறதா. பட் தொடர்ச்சியாக அந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்கள கைது செய்யறதும் அவங்க விடுறதும் இப்படி தான் இருக்குது. ஒரு குப்பையை பொறுக்கி போகிற மாதிரி வேற யாரும் பிடுங்க தயாரா இல்லை. அப்போ ஒரு தீர விசாரிக்கணும். இதை விசாரிச்சு எங்கேருந்து வருது போகுதுன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும் தான் தீர்வு வரும். புதுச்சேரி அரசு விளையாட்டுத்துறையோ கல்வி சார்ந்தத்தையோ மேம்பட தயாரா இல்லை, உயர்த்தி வைக்க தயாரா இல்லை. இங்கே இருக்கிற ரெஸ்டோ பார்த்து பாரு இது போன்ற பல்வேறு சுற்றுலா பயணிகளுடைய சொகுசு கூடாரமாக பாண்டிச்சேரி மாறி இருக்குது. இது அதனால தான் போதை ஆசாமியோட வேட்டைக்காடாக புதுச்சேரி மாறி விட்டது. இதெல்லாம் தீர்க்கணும்னா புதுவை அரசு தான் இதுக்கு முன்னெடுக்கணும். விளையாட்டுத்துறையை சீர்படுத்தணும், இளைஞர்களுடைய வாழ்வியலுக்கு தேவையானதை சீர்படுத்தணும். அதை விட்டு பாரு போன்றவெல்லாம் திறந்து வச்சா இப்படி தான் நடக்கும். டெல்லியில் ஆசிபாக் நடந்தது, இன்றைக்கு ஆர்த்திக் இங்கே நடந்திருக்குது. ஆகவே புதுச்சேரி அரசு ஒழுங்குபடுத்தணும். செயல்படுகிற காவல்துறை சுதந்திரமாக முக்கியமாக அவங்களுடைய சுதந்திரத்தை கூட தடை செய்கிற அரசாக இங்கே இருக்கிற உள்துறை அமைச்சர் போன்றவங்களும் செயல்படுற விளைவு தான் இது வருவதற்கான காரணம். ஒழுங்குபடுத்தணும், இல்லை புதுவை அரசு உள்துறை அமைச்சர்லாம் பதவி விலகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. குறிப்பாக இதற்கான ஆணிவேர் என்பது போதைதான். அந்த போதையை ஒழித்திருந்தாலே இதுபோல் பிரச்சனை நடந்திருக்காது. இதுபோல் சிறுமிக்கு நடக்கும் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஆணிவேராக இருக்கும் போதைப் பொருள் தான். இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கான அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து குற்றவாளிகள் தப்பிவிடும் காரணத்தால் தான் இதுபோல் சம்பவங்கள் நடைபெறுகிறது. எனவே காவல்துறை இதற்கான தீர்வை கொண்டு வர வேண்டும், அரசும் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் இதுபோல் போதைப் பொருளை சரியாக தடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் இந்த சம்பவம் நடக்கூடாது என்றால் ஆணிவேராக இருக்கும் போதைப் பொருளும் இதுபோல் இந்த மது கூடாரங்களையும் தடுக்க வேண்டும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் காவல்துறை ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள், இந்த சம்பவத்தில் நிச்சயமாக அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள். குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இதில் அனைவருக்கும் இதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை நம்பிக்கையாக இருக்கிறது.